தீர்க்கதரிசி சொல்றத அப்படியே கேட்டுட்டு அவளும் செய்யறா பாருங்க. நான் ஏன் இப்படி செய்யணும், நான் எதுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவ திரும்ப அந்த மனுஷனை கேள்வி கேட்கல. தீர்க்கதரிசி சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்று சந்தேகப்படவில்லை. அவள் இருதயத்துல பல சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவள் எதை குறித்தும் கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல் அந்த மனுஷன் சொன்னதை போய் அப்படியே செய்கிறாள். அப்படி என்ன சந்தேகம் இருக்கும் தீர்க்கதரிசி சொன்னதுல பாத்தீங்கன்னா, அவளுக்கு சந்தேகம் வந்ததோ இல்லையோ, எனக்கு சில சந்தேகங்கள் வந்தது. இவ ஏற்கனவே கடன்ல இருக்கா, கடனை திருப்பி கொடுக்க முடியல, கடன்காரன் வந்து மிரட்டிட்டு போறான். இவளுக்கும் இவ பிள்ளைகளுக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணை நம்பி அக்கம் பக்கத்தினர் எப்படி வெறும் பாத்திரங்களை அவளுக்கு கொடுப்பார்கள்? அப்படியே அவர்கள் வெறும் பாத்திரங்களை கொடுத்தாலும், என்கிட்ட இருக்கிற ஒரு குடம் எண்ணெய நான் எதுக்கு அந்த பாத்திரத்துல ஊத்தணும்? நான் எண்ணெய அந்த வெறும் பாத்திரங்களை ஊத்துனா அந்த பாத்திரம் எல்லாம் எப்படி எண்ணெயால நிரம்பும்னு சொல்றீங்க? அது எப்படி நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கல. சரி, இப்போ பாத்திரத்தையும் வாங்கிட்டேன், எண்ணெயும் எல்லாத்துலயும் நிரப்பிட்டேன். அதன் பிறகு நான் என்ன செய்யணும்? அந்த எண்ணெயை வச்சு நான் என்ன செய்யணும்?